பாதிக்கப்பட்டவர் கவினுடைய ஃபேமிலி வந்து சொல்றாங்க, இந்த சுர்ஜித்தோட அம்மா மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா வாயாலையும் சொல்லலை. இந்த காரணத்தினால சந்தேகம். அவங்கள கைது பண்ணி விசாரிக்க வேண்டியதானே? சந்தேக கேஸு, நாங்கள் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லம்லையும், ஒவ்வொரு பட்டியலின மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லையும், ஏழை மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லையும் எவ்வளோ பேரை கூட்டிட்டு போய் என்னென்னவோ விசாரிக்கிறீங்க. ஏன் அந்த அஜித் குமாரே எடுத்துக்கோங்களேன். அந்த தம்பி என்ன பண்ணாப்ல, அந்த தம்பியை கூட்டிட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல தானே அந்த கொடுமை பண்ணியிருக்கீங்க. ஸோ விசாரிக்கிறதுக்கு நீங்க சட்டப்பூர்வமா நியாயபூர்வமா என்ன மாதிரியான ஒரு விசாரணை செய்யணுமோ அதை வந்து கைது பண்ணி அதை வந்து பண்ணணும்ல. அதை ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரல இல்லையா? முதலமைச்சர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுவும் கூட இன்னைக்கு ஒரு 7-8 நாள் கழிச்சு ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வருத்தம் தான். ஏன் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வந்து இந்த ஆறுதல் சொல்லணும்? அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆணவ கொலைகள் எதுவுமே அவர் வந்து எனக்கு தெரிய எந்த ஆறுதலுமே சொல்ல, ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. அண்ட் ஆறுதல் சொல்றதுக்காகவா நம்ம முதலமைச்சர் பதவி வச்சிருக்கிறோம்?